என்ஜாய் தி டேஸ்டி ரெசிபில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் லெக் பீஸ் ரெசிபி. ஏற்கனவே நம்ம மைக்ரோவேவ் ஓவன்ல எப்படி சிக்கன் லெக் பீஸ் செய்யணும்ன்றத பார்த்தோம். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கடாயில எப்படி சிக்கன் லெக் பீஸ் சுவையா சுலபமா நம்ம வீட்லயே நம்மளே தயார் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இன்னைக்கு தான் நீங்க நம்மளுடைய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ஜாய் தி டேஸ்டி ரெசிபிஸ். இதை செய்யறதுக்கு முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கல் உப்பும் சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்காக 4 சின்ன வெங்காயம், 2 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகா, 7 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வேண்டிய அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து ஏற்கனவே நம்ம வச்சிருக்கிற மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம சிக்கன் லெக் பீஸ் சேர்க்க போகிறோம். சிக்கன் லெக் பீஸ் நம்ம வாங்குறப்பே கடையிலேயே நல்லா கீறி விட்டு வாங்கிக்கோங்க. அப்போதான் மசாலா எல்லா பக்கமும் உள்ள வரைக்கும் நல்லா டீப்பாக நல்லா மசாலா பிடிக்கும். இப்போ இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். இது அப்படியே 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. குறைஞ்சது 1 மணி நேரம், அதிகபட்சம் ஒரு நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேன் இல்லாதவங்க அடிக்கானம் இல்லாத எந்த பாத்திரனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அடிக்கடி நம்ம செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நிறைய நெய் சேர்த்து ஏற்கனவே 1 மணி நேரம் ஊற வச்சிருக்க சிக்கன் லெக் பீஸை இதில் வரிசையாக வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்ச மசாலா கொஞ்சம் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மசாலாவை நம்ம மேலே கோட் பண்ணுறதுனால அது இன்னும் நமக்கு ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் அதிகம் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை நம்ம மூடி 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம சிக்கனை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும் நம்ம திருப்பி போடுறதுக்கு. இப்போ இது மேலே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா கோட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்கிற மசாலா நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அதை மறுபடியும் சிக்கன் மேலே நல்லா கோட் பண்ணி விட்டுக்கோங்க. கோட் பண்ணி மறுபடியும் மூடி 10 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம் அல்லது சிம்ல வச்சு நம்ம வேக வைக்கலாம். நான் ஸ்டிக்னா மீடியம் ஃப்ளேம்ல கூட வைக்கலாம். நீங்க சாதாரண பேன் அப்படின்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ மறுபடியும் சிக்கனை நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விட போறோம். நம்ம இப்படி நம்ம பண்றதுனால சிக்கன் எல்லா பக்கமும் ஈவனா குக் ஆகும். நம்ம குக் பண்ணணும் அப்படின்னா சிம்ல வச்சு பண்றது ரொம்ப பெஸ்டா இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம கோட் பண்றதுக்கு மசாலாலாம் காலி ஆயிடுச்சு. அதனால நான் பேன்ல இருக்கிற அந்த மசாலாவே இதில் ட்ரை பண்றேன். இப்போ கடைசியா ஒரு வாட்டி நான் 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல மறுபடியும் வேக வச்சு எடுக்கிறேன். இப்போ நான் திருப்பி பார்க்குறேன் என்னுடைய சிக்கன் வெந்திருக்குதான்னு. சிக்கன் வேகலை அப்படின்னா மறுபடியும் இதே ப்ராசஸ் நீங்க செய்யுங்க. இந்த டைம்ல பார்த்தப்போ என்னுடைய சிக்கன் நல்லா குக் ஆயிருந்துச்சு. அதனால என்னுடைய ப்ராசஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். என்னுடைய சுவையான கடாய் சிக்கன் தயாராயிருச்சு. இது எப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எங்களுக்கு சொல்லுங்க.